ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் பிரேமலதா, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வேறு மதமாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்க பேக்கரி சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. சொந்த வீடு, அது இல்லாமல் ஒரு 2-3 கடை இருக்குங்க. அதில் ஒன்று பேக்கரி வச்சு நடத்திட்டு வராங்க. 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க வீட்டுக்கு மேலே ஒரு 2 போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் ஃபாரின் போனதாகவும், ஸோ அங்கேயே வேறொரு பெண்ணோட செட்டில் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அவங்கள வேணான்னு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இவங்களுடைய இந்த ஷாப்பை இவங்களே நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணையும் நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில். ஸோ அதுக்கப்புறம் இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதுனால இவங்களுக்கு இப்போ துணையாக நல்ல ஒரு வரனை எதிர்பார்க்குறாங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், என்னோட பொண்ணுக்கும் ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், நான் மனைவி இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ராதிகா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் ஒரு 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மதுரையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்கிறது, ஓட்டு வீடு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா அப்பா வீடு தாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமணமாகி அவங்களாம் ஓரளவு வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடை இவங்களுக்கே கொடுத்துட சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும், அவருக்கும் திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே கருத்து வேறுபாடால் பிரிஞ்சவங்க இப்போ விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.